எம்ஜிஆர் வந்து இதே மாதிரி தான் அதிமுகங்கிறத ஏற்கனவே ஒரு ஏழை தொண்டன் பதிவு செய்து வைத்திருந்த கட்சி தான் அவர் டேக் ஓவர் பண்ணி நடத்தினாரு. அதே மாதிரி ஒரு ஏழை தொண்டன் இருக்கிறத பதிவு செய்திருந்த புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தை இப்போ நான் வந்து சேர்ந்து அந்த கட்சியை டேக் ஓவர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். தேர்தல் நேரத்தில் புதிய புதிய கட்சிகள் வரலாம், இதெல்லாம் நடக்க தான் செய்யும்னு வச்சுங்களேன், அதெல்லாம் நடக்கும். பட் நீங்கள் வந்து சசிகலாவை ரொம்ப அலட்சியப்படுத்த முடியாது. யார்? அதிமுக. அதில் மாற்றமே கிடையாது. புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து கண்டிப்பாக அமமுக எதிராக போடும். அதே மாதிரி தென் மாவட்டங்களில் கண்டிப்பாக அதிமுகவில் குறிப்பாக சில நபர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எதிராக போடுவாங்க. அது வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அவங்களுடைய பிரச்சாரம் என்ன இருக்கும்? ஒரு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதுல திமுகவுக்கு எதிரானு சொல்லி ஆரம்பித்தாலும் கூட அதன் தொடர்ச்சியாக அவங்க வந்து தனக்கு இழைக்கப்பட்ட துரோகம் என்ன, நம்ம எப்படி நடந்துக்கிட்டேன், என்னையே அதிமுக தூக்கி வெளியே போட்டுச்சு, குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியோடைய துரோகங்களை வந்து அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க. அது கண்டிப்பாக தென் மாவட்டங்களில் அது ஒரு பெரிய அது வந்து ரெஸ்பான்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. அந்த அம்மாவுக்கு அவங்க அதிமுக வாக்குகளை பிரிப்பாங்க. திமுக வாக்குகளை ஒன்றும் பெருசாக இருக்காது, அதிமுக வாக்குகளை பிரிப்பாங்க அவங்க. அப்படி பிரிக்கும் பட்சத்தில் அதிமுகவுடைய வெற்றி பாதிக்கப்படும். எடப்பாடி டிடிவிக்கு எதிராக உருவாக்கப்பட்ட கட்சி அப்படிங்கிறத நம்ம சொல்லி தான் ஆகணும். அதுதான் உண்மையும் கூடன்னு வச்சுங்களேன். பட் அது எந்த அளவுக்கு பெருசாக பாதிக்கப்பட போகுது? ஒரு சின்னம் வந்து தோப்பு, தென்னந்தோப்பு, தனியாக வரல, நாங்கள் ஒரு தோப்பாக தான் வர்றோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் தானே யார் யார் காணாம போகிறாங்கன்னு. ராமதாஸ் என்ன நினைப்பாரு? பிஎம்கே நிற்கிற இடங்கள்லாம் எனக்கு வேணுங்கன்னு கேட்பாங்க. அதாவது அன்புமணி போடுற கேண்டிடேட் போடுற இடத்துல வேணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி சசிகலா எப்படி நினைப்பாங்க? எனக்கு வந்து அமமுக நிற்கிற இடங்கள், அது இல்லாமல் தென் மாவட்டங்களில் சில தொகுதிகளை கொடுங்க, அவங்கள நான் காலி பண்ணணும், அவங்க வரிச்சு கட்டிட்டு நிற்கிறாங்க. ஸோ இதெல்லாம் விஜய் எப்படி ஏற்றுக்குவார்? அவருக்கு அங்கே ஒரு கேண்டிடேட் இருக்காங்கல்ல, அந்தந்த தொகுதிகள் இருக்குல்ல. ஸோ இது ஒரு பெரிய இடியாப்ப சிக்கல் இருக்கு. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். 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 திடீர் இட்லி திடீர் சாம்பார் இப்போது வந்திருக்கு சார். இது நான் சொல்லலை, திரு டிடிவி தினகரன் அவருடைய சொந்த சித்தியை பார்த்து அவர் சொன்னது. அந்த திடீர் இட்லி திடீர் சாம்பாருடைய பேர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்ற பேரை அறிவிச்சிருக்காங்க. என்னுடைய நலன் விரும்பி ஒருவர் அந்த கட்சி ஆரம்பித்திருக்கிறார். அந்த கட்சியில் நான் இணைச்சிக்கிட்டேன். கட்சியினுடைய சின்னமே என்ன உணர்த்துது அப்படின்னா, தனி மரம் தோப்பாகாது, எல்லாரும் ஒன்றிணையணும், அப்பதான் நமக்கு ஒன்று கூடினால் உண்டு வாழ்வு என்ற ஒரு கருத்துப்பட அவங்க பேசுனாங்க. கூட்டணியோட தான் நான் சந்திக்க போறேன் தேர்தல் அப்படின்றாங்க. எப்படி பாக்குறீங்க? இது எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான். காரணம்னா, சசிகலாவை தொடர்ந்து புறக்கணிச்சிட்டு இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அவங்க கிட்டத்தட்ட 2021 தேர்தலும் போதே வந்துட்டாங்க. அவங்க சிறை தண்டனை முடிந்து 4 ஆண்டு சிறை தண்டனை முடிச்சுட்டு வந்துட்டாங்க. பட் அப்போ எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் பீக்கில் இருந்தார், ஆளுங்கட்சிங்கிற ஒரு தைரியத்தில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சாரு. பட் அந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் தோல்வி, ஒரு தொடர் தோல்வி. பட் எப்படியாவது சசிகலாவை சேர்த்துக்குவாங்கங்கிறதுனால அவங்க எதிர்பார்த்தாங்க. அதுதான் உண்மை. நான் பல கட்டத்தில் பல முறையில் பல தூதர்கள் மூலம் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி பார்த்தாங்க. பட் எடப்பாடி பழனிசாமி என்னமோ காரணத்தினாலேயோ சசிகலாவை அவர் ஏற்றுக்கலை. நீங்கள் ஓபிஎஸ்சி ஏற்றுக்கலை, சசிகலாவை ஏற்றுக்கலை, நீங்கள் டிடிவி ஏற்றுக்கிட்டாரு. என்ன காரணம்னா, டிடிவி கிளைம் பண்ண மாட்டார், ஏடிஎம்கே இனிமேல் கிளைம் பண்ண போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அவர் ஒரு இன்னொரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிறதுனால நீங்கள் கூட்டணிக்கு சேர்த்துருக்கோம். அதுதான் ஒரு விஷயம். அதில் ஒரு பட்டவர்த்தனமாக தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, நான் தனியாக இருக்கணும், தன்னோட இண்டிவிஜுவாலிட்டி போயிடும். சசிகலா வந்தாலோ ஓபிஎஸ் வந்தாலோ ஆட்டோமேட்டிக்காக எங்கேயாவது அவங்க தென் மாவட்டங்கள்லாம் அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு போயிடும். ஒரு பயம் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அடிப்படையான விஷயம் வேறு என்ன இருக்குது? நீங்கள் தொண்டர்கள் அதெல்லாம் கிடையாது, எடப்பாடியுடைய சுயநலம், அவ்வளோதான். அதன் காரணமாக தான் அவங்க சசிகலாவையும் சேர்க்கலை, ஓபிஎஸ்ஸையும் சேர்க்கலை. நீங்கள் இந்த தேர்தலையும் விட்டுட்டாங்கன்னா அவங்க அரசியல் ரீதியாக வீக் ஆகிடுவாங்கங்கிறத, அதனால தான் ஓபிஎஸ் என்ன பண்ணிட்டாரு,
திமுகவுக்கு போனாரு. அவர் சார்ந்தவங்களுமே கிட்டத்தட்ட திமுகவுக்கு வைத்திலிங்கமா இருக்கட்டும், மனோஜ் பாண்டியன்லாம் அவங்க போயிட்டாங்க. திமுகவுக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். பட் சசிகலா வந்து அவங்க திமுகவுக்கு போ முடியாது. என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தாங்க. அவங்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய வருத்தம் டிடிவி இது தனக்கு செய்த துரோகம் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. காரணம் என்னன்னா, இந்த கட்சிய ஆரம்பிக்கிறதுக்கான விஷயங்கள்லேருந்து எல்லாத்தையும் நம்ம தான் ஐடியா குடுத்தோம். ஏடிஎம்கே கிளைம் பண்ணணும்னு நெனப்போம். பட் கடைசில என்ன பண்ணிட்டாரு, டிடிவியும் பிஜேபி பிரஷர்ல எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர்ன்னு சொல்லிட்டு போய் சேர்ந்துட்டாரு. அந்த வருத்தத்தின் வெளிப்பாடு தான் இன்னைக்கு அவங்க வந்து ஒரு புதிய கட்சி. ஏற்கனவே அந்த கொடிய வந்து பிப்ரவரி 24 ஜெயலலிதாவுடைய பிறந்த நாள் அன்னைக்கு முதுகுளத்தூர்ல கமுதியில வந்து நிகழ்ச்சியில அனௌன்ஸ் பண்ணாங்க. இன்னைக்கு கட்சியினுடைய பெயர் அதுக்கு ஒரு வரலாறு சொல்றாங்க. எம்ஜிஆர் வந்து இதே மாரி தான் அதிமுகங்கிறத ஏற்கனவே ஒரு ஏழை தொண்டன் பதிவு செய்து வைத்திருந்த கட்சிய தான் அவர் டேக் ஓவர் பண்ணி நடத்தினாரு. அதே மாரி ஒரு ஏழை தொண்டன் இருக்கிறத பதிவு செய்திருந்த புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்த இப்ப நான் வந்து சேர்ந்து அந்த கட்சிய டேக் ஓவர் பண்றேன். அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம் சொன்னாங்க. நீங்க வந்து தேர்தல் நேரத்தில் புதிய கட்சிகள் வரலாம். இதெல்லாம் நடக்க தான் செய்யும்னு வச்சுக்கங்களேன். அதெல்லாம் நடக்கும். பட் நீங்க வந்து சசிகலாவை ரொம்ப அலட்சியப்படுத்த முடியாது. யாரு? அதிமுக. அதுல மாற்றமே கிடையாது. நீங்க மத்தவங்க எல்லாத்துலயும் விட்டுருங்க. டிடிவியும், எடப்பாடி பழனிசாமியும் கண்டிப்பா அவங்க ஏன்னா அவங்க நல்லா ஒரு விஷயம் சொல்லுங்க. திமுகவுக்கு எதிரா அதிமுக உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. பட் இன்னைக்கு அதிமுக அதாவது எடப்பாடி அதிமுகவுக்கு எதிரா தான் இன்னைக்கு அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. அது அவங்க சொல்லலையேனாலும் கூட அதுதான் உண்மை. இப்ப திமுகவுக்கு எதிரா வந்திருக்காங்க இல்ல. அதிமுக தன்னை வந்து அலட்சியப்படுத்திருச்சு, அசிங்கப்படுத்திருச்சு. அத நான் வந்து விடமாட்டேங்கிற மாரி தானே அந்த கட்சி ஆரம்பிச்சது. புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி டிடிவிக்கு எதிராக உருவாக்கப்பட்ட கட்சி அப்படிங்கிறத நம்ம சொல்லி தான் ஆகணும். அதுதான் உண்மையும் கூடன்னு வச்சுக்கங்களேன். பட் அது எந்த அளவுக்கு பெருசா பாதிக்கப்பட போகுது? அதிமுக வந்து பெரிய கட்சி தான். அது வந்து அது எம்ஜிஆர் இருக்கும்போது, ஜெயலலிதா அவங்க 2 பேர் இருக்கும்போது பெரிய கட்சி. அதெல்லாம் மாற்றம் இல்ல. இப்ப எடப்பாடி பழனிசாமி வந்தது பிறகு, அதே பலத்தோட இருக்கிற கட்சியா அப்படின்னு பார்த்தா இல்லை. அத ஒத்துக்கணும். காரணம் தொடர் தோல்விகள். காரணம் இன்னும் பெரிய தலைவர்களுமே போயிட்டாங்க. நீங்க அன்னைக்கு ஜெயலலிதா பீரியட்ல இருந்தவங்க எவ்வளோ பேர் போயிட்டாங்க. தலைவர்களே குறைச்சு பார்த்தீங்களா, பெரிய தலைவர்கள்னு பார்த்தீங்கனாலே 20க்கு மேற்பட்டோர் போயிட்டாங்க. திமுகவுக்கு போயிட்டாங்க. மாற்று இதில வெளியே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நெறைய விஷயங்கள். இப்ப அந்த வகையில சசிகலாவுடைய இந்த புதிய கட்சிங்கிறது வந்து கண்டிப்பா அதிமுகவுக்கு ஒரு பெரிய சறுக்கலை சவாலா ஏற்படுத்தும். ஓ! சவால்னு பெருசா சொல்ல முடியாது. காரணம் தமிழ்நாடு ஃபுல்லா சவாலா இருக்குமா? இல்ல. ம். குறிப்பா தென் மாவட்டங்கள் அண்ட் டெல்டால சசிகலா போடக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து கண்டிப்பா அதிமுகவை தோற்கடிப்பார்கள். அப்படிதான் சொல்லணும். சார் அதாவது இவங்களுடைய பேச்சு வந்து என்ன உணர்த்துது? இப்போ நான் வந்து மக்கள வந்து நான் சந்திப்பேன். மக்களோட நான் இருப்பேன். மக்கள் தான் தீர்மானிப்பாங்க அப்டின்றாங்க. அப்போ உண்மையா அவங்க மக்கள் மேல விசுவாசம் வச்சிருந்தாங்கன்னா, 234லும் கேண்டிடேட் போடுவாங்க. 234லும் கேண்டிடேட் போடுற மாரி கூட்டணியில தெரியல. இல்லையே கூட்டணி கூட்டணின்னு தான் சொல்லும்போது அப்டின்ற மாரி இப்போ சொல்லியிருக்கிறாங்க. அப்போ கூட்டணினா, அப்போ ஏதோ ஒரு கட்சியுடன் கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்ப யார் இருக்கா அப்ப அவங்களுக்கு ஆப்ஷன் அப்டிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல நான் அதுதான் சொல்றேன் நானு. நீங்க முதல் அவங்களுடைய டார்கெட்டு தென் மாவட்டங்கள் ம். அண்ட் டெல்டா. குறிப்பா என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஆட்கள் நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு 35லேருந்து 40 தொகுதிகள அவங்க டார்கெட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ம். அந்த 40 தொகுதிகளும் டிடிவி குறிப்பா டிடிவிக்கு 6 தொகுதிங்கிறாங்க. அந்த 6 தொகுதியிலயும் கண்டிப்பா கேண்டிடேட் போடுவாங்க. அதிமுகல டிடிவி 6 தொகுதி வாங்குறாருன்னா, 10 தொகுதிய வாங்குறாருன்னா 10 தொகுதியிலயும் கண்டிப்பா கேண்டிடேட் போடுவாங்க அவங்க. அவங்க கேட்டு வாங்குறதே அப்படிதான் வாங்க போறாங்க. அது எந்த கூட்டணியா இருந்தாலும் தெரியல. அந்த எந்த கூட்டணியாக இருந்தாலும் கூட, கண்டிப்பா அமமுகவுக்கு எதிரா கேண்டிடேட் போடும். இல்ல புரட்சித் தலைவர் அனைத்து இந்திய புரட்சி தலைவர் முன்னேற்ற இல்ல கழகம். புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் தான். அனைத்து ம். இந்தியங்கிறது பெருசா யாரும் சொல்றது ம். இல்லன்னு வச்சுக்கங்களேன். புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து கண்டிப்பா அமமுகவுக்கு எதிராக போடும். அதே மாரி தென் மாவட்டங்கள்ல கண்டிப்பா அதிமுகல குறிப்பா சில நபர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எதிரான போடுவாங்க.
அது வந்து கண்டிப்பா ஒரு பெரிய லெவல்ல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அவங்களுடைய பிரச்சாரம் என்ன இருக்கும்? ஒரு ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிக்கிறதுல திமுகவுக்கு எதிரானன்னு சொல்லி ஆரம்பித்தாலும் கூட, அதன் தொடர்ச்சியா அவங்க வந்து தனக்கு இழைக்கப்பட்ட துரோகம் என்ன? நம்ம எப்படி நடந்துக்கிட்டேன்? என்னைய ஏன் அதிமுக தூக்கி வெளிய போட்டுச்சு? குறிப்பா எடப்பாடி பழனிசாமியுடைய துரோகங்கள வந்து அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க. அது கண்டிப்பா தென் மாவட்டங்கள்ல அது ஒரு பெரிய அது வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. அந்த அம்மாக்கு. யாருக்கு? சசிகலாக்கு. அது மறுக்க முடியாது. நீங்க அங்க வந்து ஏற்கனவே ஒரு கோவத்துல இருக்காங்களே! முக்குளத்தூர் இனத்தை சேர்ந்தவர்கள் ஏற்கனவே எடப்பாடி மேல ஒரு கோவத்துல இருக்காங்க. அவர் என்ன பண்ணுவாரு இப்போ? இப்ப சசிகலாவும் வந்துட்டாங்க பாலிடிக்ஸ்க்கு. அவங்க கேண்டிடேட் போட போறாங்கன்னு சொன்ன உடனே, இனிமே அவர் என்ன பண்ணுவாரு? கூட்டணி கட்சிகளான பிஜேபி அந்த மாரி ஆட்களுக்கெல்லாம் கொஞ்சம் தள்ளி விட்டு பார்ப்பாரு, தென் மாவட்டங்கள்ல. ஏன்னா அங்க 3வது இடம், 4வது இடம்னு போயிட்டா அசிங்கமா போயிடும்ல. ஏற்கனவே அவருக்கு பாராளுமன்ற தேர்தல்லயே அவருக்கு ஒரு பெரிய அடி வாங்கினாரு அவர். அப்ப அமமுக அது ஸ்பாய்லரா இருந்து பண்ணுச்சு. அதே வேலையை இந்த முறை சசிகலா பண்ண போறாங்க. அவங்களுடைய கட்சி பண்ண போகுதா நான் நம்புறேன். காரணம் என்னன்னா, கண்டிப்பா அவங்க இவ்வளோ ஈஸியாலாம் சாதாரணமாலாம் முடிவு எடுத்துட்டு மாட்டாங்க. கண்டிப்பா டிராவல் பண்ணுவாங்க. என்ன காரணம் ஏற்கனவே ஒரு கட்டமைப்பு இருக்கு அவங்களுக்கு. அதிமுகல அவங்க ஜெயலலிதா இருக்கும்போது இருந்த ஆட்கள் நெறைய பேர் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆட்கள் இருக்காங்க, நிர்வாகிகள் இருக்காங்க. அவங்க டைரக்ட்டா வந்து அவங்கள்ட்ட பேசி, அவங்க கட்சிக்கு வருவாங்களாங்கிறது தெரியல. ஆனால் மறைமுகமாக நெறைய அவங்களுக்கு உதவி செய்வார்கள். இப்ப நீங்க உதயகுமார் இருக்காருன்னு வச்சுக்கங்களேன், நிக்க போறாரு. திருமங்கலத்தில நிப்பாரு அவரு. அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்தால், முக்குளத்தூர்லயே உதயகுமாருக்கு எதிரான ஆட்கள் இருக்காங்க பாருங்க. ம். அவங்க எல்லாம் சேருவாங்க. அவங்கலாம் சேர்ந்து அங்க ஒரு வேலைய பண்ணுவாங்க. இந்த மாரி விஷயங்கள்ல கண்டிப்பா ஒரு அமமுகவுக்கும், அ அதிமுகவும் குறைத்தது என்னை பொறுத்தவரை 25, 30 தொகுதிகள்ல சசிகலா பாதிப்பை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஆனா இவங்க அன்டெஸ்டட் நாட் ப்ரூவன் தானே சார். இவங்களுமே இப்போ கடந்த காலத்துல நான் இப்ப சொல்றேன் அஇஅதிமுக நல்லா புரியுது. இல்ல 30 இப்ப வந்து அவங்களுக்கு 20% 10%லாம் நான் கணக்கு சொல்லல. பாதிப்பை ஏற்படுத்துவார்கள் நான் சொல்றேன். ம். திமுக, அதிமுக நிக்குது எலக்ஷன்ல. விஜய் கட்சி நிப்பாரு. அப்படி பார்க்கும்போது நீங்க நாம் தமிழர் நிக்கும். ஒவ்வொரு தொகுதியிலயும். தமிழ்நாட்டுல இன்னைக்கு நிலைமை இப்படி இருக்கு. இந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கே, டிஎம்கேல அவங்க வந்து கூட்டணியில சேர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. நாம் தமிழரா இருக்கலாம். இல்ல சொல்றேன் நானு ஃப்ரெண்ட்லியா. நாம் தமிழரா இருக்கலாம், விஜயா இருக்கலாம். இதை தாண்டி இன்னொரு கூட்டணிக்கான அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ம். அப்படிதான் பார்க்கணும். நம்ம அப்படி பார்த்துக்குவோமே. அப்படி பார்க்கும்போது, கண்டிப்பா அது ஏதோ ஒரு 4 வேட்பாளர்கள்ல அவங்க வேட்பாளர் 1 இருப்பாங்க. அவங்க அதிமுக வாக்குகளை பிரிப்பாங்க. திமுக வாக்குகளை ஒண்ணும் பெருசா இருக்காது. அதிமுக வாக்குகளை பிரிப்பாங்க அவங்க. அப்படி பிரிக்கும் பட்சத்தில் அதிமுகவுடைய வெற்றி பாதிக்கப்படும். டெல்டால கண்டிப்பா அந்த ஒரு பாதிப்பு இருக்கும். அதுல வந்து அத வந்து டிடிவி அத உணருவார். அதனால மாட்டல. எடப்பாடி பழனிசாமி அவர் எப்பயுமே கவலைப்படலையே. 2021க்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா, அவர் எத பத்தியுமே அலட்சியமா இருக்காரு. அவர் சேஃப்டியான ஒரு இடம் நின்றாரு. எங்க எடப்பாடிக்கு போயிருவாரு. சேலத்தில நிக்கிறாரு. அன்புமணிய அவரு ஃபர்ஸ்ட் டக்குனு ஒரு 18, 20 தொகுதிய குடுத்து டக்குனு அன்புமணிய தூக்கிட்டாரு. ஸோ அவர் சேஃப்டி ஆகிக்கிறார். அதே மாரி கொங்கு பெல்ட்ல எல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. சசிகலாவுடைய பாதிப்பு அங்க பெருசா இருக்க போறதில்ல. நீங்க தென் மாவட்டங்கள் தானே பாதிக்க போகுது. செல்லூர் ராஜுல ஆரம்பிச்சு, ராஜன் செல்லப்பால ஆரம்பிச்சு, உதயகுமார் ஆரம்பிச்சிருங்க. நீங்க விருதுநகர் பக்கம் பார்த்தீங்கன்னா, ராஜேந்திர பாலாஜி, அதுக்கப்புறம் டிடிவி. டெல்டால பார்த்தீங்கன்னா, ஓஎஸ் மணியன், காமராஜ். இப்படிப்பட்ட ஆட்கள் தானே பாதிக்கப்பட போறாங்க. அது அவங்க பார்த்துக்க வேண்டியதா நெனப்பாரு, எடப்பாடி பழனிசாமி. அவ்வளோதான். ஏங்க நீங்க இப்படி ஒரு பிரச்சனைய வந்து முன்னாடியே பேசி முடிச்சா தானே சரியா இருக்கும் இது. சிக்கலா இப்படி ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாங்கங்கிறத, நீங்க ஓபிஎஸ் போகும்போது அலட்சியமா இருந்தாரு. திமுகவுக்கு போயிட்டாரு. அத பத்தி கவலைப்படல எடப்பாடி பழனிசாமி. இப்ப சசிகலா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது போயிட்டு போறாருன்னு நெனைக்கிறாரு. அவர் என்ன நெனைக்கிறாரு? சோல் புரொப்பரைட்டர் ஆகணும் அதிமுகவுக்குன்னு நெனைக்கிறாரு அவரு. தனி நபரா நம்ம கட்சிக்கு வந்து வேற யாரும் போட்டின்னு வந்துறக்கூடாதுன்னு. சரி கட்சி ரைட்டு. வெற்றி இல்லாம கட்சிய எவ்வளோ நாள் நடத்துவீங்க? இன்னும் 5 வருஷத்துல அதிமுக செத்து போயிருமே. நிர்வாகிகள்லாம் போயிடுவாங்க மாட்டாங்கல்ல. இந்த தேர்தல்ல நீங்க ஜெயிக்கலன்னா போயிடுவீங்க. பட் கூட்டு முயற்சி தான் ஒரு தேர்தல்ங்கிறத தாண்டி
ஒரு அரசியல் கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் நினைக்கிற மாரி 234 தொகுதியிலயும் விஜய் போட்டியிட முடியாது. ஒவ்வொரு தொகுதியிலயும் ஒரு ஆள் போடுவீங்க. அப்ப அந்த ஒவ்வொரு தொகுதியிலயும் அவங்களுடைய வளர்ச்சிய நீங்க ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். நான் மட்டும் தான் நின்பேன், நான் தான் ஜெயிப்பேங்கிற மாரி இதே ஒரு எண்ணம் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு. அதன் காரணமா தான் இன்னைக்கு அதிமுகவுடைய நிலைமை மோசமா இருக்கு. இப்போ அத இவங்க நம்ம இவங்க யார் கூட கூட்டணி வைப்பாங்க சார்? இப்ப கூட்டணி வச்சாங்கன்னா, இப்ப ராமதாஸ் ஐயாவ 2 நாள் முன்னாடி தைலாபுரத்துல போய் சந்திச்சாங்க. அ இப்ப இவங்க ஏதோ ஒரு ஆல்ரெடி ஒரு திட்டம் போட்ட மாதிரி நமக்கு தெரியுது. ஆமா. அ ராமதாஸ் ஐயாவும் எடப்பாடிக்கு எதிராக ஏன்னா அவரோட மகன் அங்க கோவத்துல இருக்காரு. இருக்காரு. அவரு அந்த கோவத்துல கூட்டணியில இருக்காரு. ஆமா இருக்காரு. கோவத்துல சோ இருக்காரு. அப்ப ஆமா. அவரும் இபிஎஸ தோற்கடிக்கணுங்கிற ஒரு எண்ணத்துல தான் இருப்பாரு. ஆமா அன்புமணி இருக்காரு. தோற்கடிக்கணுங்கிற எண்ணத்துல இருப்பாரு. ஆமா. அம்மையார் சசிகலா அவர்களும் இபிஎஸ தோற்கடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இருக்காங்கன்னு இதுல மூலமா தெரிய வருது. அப்போ ஆமா. விஜய்ங்கிற ஒரு ஆப்ஷன் தான் இப்ப இவங்க வந்து போக போறாங்க அப்படின்ற ஒரு டாக்கு ஆல்ரெடி இருந்துச்சு. இல்ல இப்ப நீங்க அத அப்படிதான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ராமதாஸ், சசிகலா, கிருஷ்ணசாமி, டாக்டர் கிருஷ்ணசாமி 3 பேரும் சேர்ந்து விஜய்ட்ட போய் பேச போறாங்கன்னு சொல்றாங்க. பட் அதுல விஜய் எந்த அளவுக்கு அவர் ஏத்துக்க போறாருன்னு தெரியல. ஏன்னா அவர் ஏற்கனவே ஊழல் சக்தின்னு சொல்லிட்டாரு. அவங்க ஏற்கனவே சசிகலா வந்து ஒரு ஊழல் வழக்குல தண்டனை பெற்றவர். ஸோ அந்த கட்சியே வந்து எப்படி சேர்த்துக்க போறாருன்னு தெரியல. 2வது நீங்க 2 விஷயங்க. இவங்களெல்லாம் எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ படம் மடங்கு அதீத நம்பிக்கையில இருக்கிறாரு விஜய். இப்ப இவங்களெல்லாம் எப்படி அவர் டீல் பண்ணுவாருன்னு தெரியல. புசியானத்திட்ட தான் பேசிட்டு இருக்க முடியும். விஜய் கூட டைரக்டா போய் பேசுவாங்களான்னு தெரியல. காரணம் என்ன? நீ ஏன் காங்கிரஸ் மற்ற கட்சிகளை பத்தியே அவர் சிந்திக்கலங்க விஜய். தனக்கு உதவி செய்யறதுக்கு வந்த ராகுல் காந்திக்கு நன்றி கூட சொல்லல. காரணம் இந்த ட்ரிப் அவர் நினைக்கிறாரு, நான் பார்த்துக்கிறேன், நான் ஜெயிச்சு காட்டுறேங்கிற மாதிரி இருக்காரு அவர். அதனால இந்த சிறிய சிறிய கட்சிகள் எல்லாம் அவர் சேர்த்துக்குவாரா? அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாரா? அவங்க கேட்ட தொகுதிகள்லாம் கொடுப்பாராங்கிறதெல்லாம் தெரியல. காரணம் என்ன? ராமதாஸ் என்ன நினைப்பாரு? நீங்க பிஎம்கே நிக்கிற இடங்கள்லாம் எனக்கு வேணுங்கன்னு கேட்பாரு. அதாவது அன்புமணி போடுற கேண்டிடேட் போடுற இடத்துல வேணும்னு நினைப்பாரு. அதே மாதிரி சசிகலா எப்படி நினைப்பாங்க? எனக்கு வந்து அமமுக நிக்கிற இடங்கள், அது இல்லாம தென் மாவட்டங்கள்ல சில தொகுதிகளை கொடுங்க, அவங்கள நான் காலி பண்ணணும்னு அவங்க வரிச்சு கட்டிட்டு நிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் விஜய் எப்படி ஏத்துக்குவாரு? அவருக்கு அங்க ஒரு கேண்டிடேட் இருக்காங்கல்ல, அந்தந்த தொகுதிகள் இருக்குல்ல. ஸோ இது ஒரு பெரிய இடியாப்ப சிக்கல் இருக்கு விஜய் விஷயத்துல. ஆனால் என்னைக்கு கிடைத்த தகவல், சீமான்ட்ட கூட போய் பேசினாங்கன்னு சொல்றாங்க. யாரு? ராமதாஸ். ராமதாஸ் சீமான்ட்ட பேசினாரு அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே அவங்க பழக்கம் உள்ள ஆளு தானே, ஏற்கனவே இருந்திருக்காரு. ராமதாஸோட ஒரு பழக்கம் இருந்தவர் அவர். பட் பேசுனாங்கன்னு சொல்லி சீமான் உடன் இருப்பவர்கள் ராமதாஸுடன் சேர விடுவார்களா? ஏன்னா இப்ப சீமான் அவர்களே கூட கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணாரு. நல்லா புரியுங்க. சீமான் 234 ஆமா தொகுதி கேண்டிடேட் போட்டாரு. புரியுதுங்களா? ஸோ அதனால இல்லை, நான் சொல்றது பேசுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கேண்டிடேட் போட்டார். அதனால திருப்பி அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. இப்போ கேண்டிடேட் போடாத ஒரே ஒரு தொகுதி கேண்டிடேட் திமுகவுக்கு போக முடியாதவங்கெல்லாம் அதிமுகவும் அதே தான். பட் விஜயும் இன்னும் போடலை, கேண்டிடேட்லாம் இன்னும் சொல்லலை, யார் யாரோட கூட்டணின்னு சொல்லலை. பட் ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடக்குதுங்கிற மாதிரி ஒரு 15 நாட்களாக சொல்லிட்டு இருக்காங்க. சசிகலா தரப்பில் யாராவது போய் பார்த்தாங்க, பேசுனாங்கங்கிறாங்க. ஜான ஆரோக்கியசாமிகிட்ட பேசுனதா சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் சாத்தியமான அடுத்தடுத்த வாரங்களில் தான் தெரியும். இது எல்லாமே ஹேசியமான தகவல்கள் தான், புரியுதுங்களா? பட் அவங்க ஒரு விளக்கத்தை என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு இது ஒரு சின்னம் வந்து தோப்பு, தென்னந்தோப்பு, தனியாக வரல, நாங்கள் ஒரு தோப்பாக தான் வர்றோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. கேட்கும்போது சந்தோஷமாக இருக்கலாம். பட் இது 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே யார் யார் காணாம போகிறாங்கன்னு. அது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வார்த்தையை அவங்க சொல்கிறாங்க. ஒரு பெரிய சாதித்ததா சொல்லிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி, நாங்கள் சாதிப்போம்னு சொல்கிறாரு. என்னது அவர் சாதிப்பாரா சரிவாராங்கிறது 2026 தேர்தலில் தான் தெரியும், முடிவுகள் தான் தெரியுங்கிற ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. சரி, அதனால் சசிகலாவுடைய இந்த மூவ்ங்கிறது முதல்ல பெரிய லெவலில் அடிங்கிறது டிடிவிக்கு, அதுக்கு அடுத்ததுக்கு எடப்பாடிக்குங்கிறது மட்டும் உண்மை. அதுலலாம் மாற்றுக்கிறதே கிடையாது. என்ன நீ அதை வேணா சொல்லிக்கலாம், அவங்க என்ன செய்ய போகிறாங்க, 5000 ஓட்டோ 8000 ஓட்டோ அது அதிமுகவோட ஓட்டு, அது மறுக்கவே முடியாது. எடப்பாடி பழனிசாமியில் மறுக்க முடியாது. காரணம் என்னென்னா
தென் மாவட்டங்கள்ல தனிப்பட்ட செல்வாக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இல்ல. அவரு பேலன்ஸ் பண்ணது கடந்த தேர்தல்லாம் ஓபிஎஸ் வச்சு பேலன்ஸ் பண்ணாரு. பட் இந்த முறை அவர் வந்து என்ன பண்ணுவாரு? என்ன செய்வாரு அங்க? நீங்க உசிலம்பட்டியிலயும், நீங்க வந்து அடுத்த கட்ட தேனி மாவட்டங்கள்ல உள்ள தொகுதிகள்ல போடி நாயக்கனூரா இருக்கட்டும், இந்த தொகுதிகள்லாம் அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்க போகுது? அப்பர் ரெட்டலைங்கிறதுனால அப்பர் சவுத்துல பயங்கரமா அடி வாங்குன்றீங்க. பெரிய அடி வாங்குவார். அதனால மாற்றமே கிடையாதுன்னு வச்சுக்கங்களேன் உங்களுக்கு. பலர் வந்து பாதிக்கப்படுவாங்க. நீங்க இவரெல்லாம் கடம்பூர் ராஜ் இருக்கிற ஏரியா தூத்துக்குடி. ஸோ அந்த சைடெல்லாம் நீங்க வந்து முக்குளத்தூர் வாக்குகள் கணிசமா இருக்கிற இடம். அத வந்து போன முறையே பார்த்தீங்கன்னா, கடம்பூர் ராஜ் ஜெயிச்சதுக்கு காரணமே முக்குளத்தூர் வாக்குகளை டிடிவி பிரிச்சார். ஸோ அந்த மாரி விஷயங்கள் நெறைய இருக்கு. குழப்பமான இருக்கு. பட் என்னன்னா, சசிகலா கிட்ட கிடைக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் எந்த அளவுக்கு வேல்யூவா இருக்க போறாங்கன்னு தெரியல. ம். அந்த 30 தொகுதியோ, 35 தொகுதியோ கொஞ்சம் ஓரளவு ஃபெமிலியரான ஆட்கள போடணும்ல. அதுல கோட்டை விட்டு சசிகலா அவர்கள் போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா சார்? இந்த இல்ல தேர்தல்ல? வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் நெனைக்கிறேன் நான். அவங்க அவங்க இப்போ சட்ட ரீதியான சிக்கல்கள்லாம் இல்ல முடிஞ்சிருச்சா? இல்ல டைம் இருக்கு. கிட்டத்தட்ட இன்னும் 5 ஆண்டுகள் முடியணும். முடிஞ்சிருச்சு. அவங்க தண்டனை முடிச்சுட்டு வந்துட்டாங்க. பட் என்னை பொறுத்தவரை, அவங்க அந்த ஒரு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன் நான். ம். புரியுதுங்களா? அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. எப்பயுமே ஒரு தண்டனை வாங்கிட்டாங்க. ஊழல் வழக்குல. திருப்பி தன்னப்புறம் போய் நிக்கிறது நல்லா இருக்காது. மற்றவங்களை ஆதரித்து பேசுனா நல்லா இருக்குமே ஒழிய, நின்னாங்கன்னா அவங்களுக்கு சரியா இருக்காது. அந்த தவற பண்ண மாட்டாங்கன்னு நான் நெனைக்கிறேன். பர்சனலா சொல்றேன் நான். ஆமா. ஸோ இப்போ விஜயுடன் சேர்ந்தால் இருக்கக்கூடிய சிக்கல்கள், விஜய்க்கு ஏற்படக்கூடிய சிக்கல்கள் அப்படின்ற விஷயமா நீங்க வந்து தெளிவா விளக்குனீங்க. இப்போ அவங்க இப்போ தனிமையில விடப்படுறாங்கன்னு வச்சுப்போம். விஜய் சேர்க்க மாட்டாரு. நீங்க வந்தீங்கன்னா என்னோட ரெப்புடேஷன் வந்து கேள்விக்குறியாயிடும் அப்படின்னு அவர் நினைச்சு தனியா விட்டாங்கன்னா, இப்ப இவங்க வந்து ஒரு 30, 40 கேண்டிடேட் நீங்க சொல்ற மாதிரி தென் தமிழகத்துல மட்டும் போடுறாங்க அப்படின்னா, மக்கள் சந்திரபாதியா பார்ப்பாங்களா இல்லையா? நீங்க போடணும்னா 234ம் போடணும். ஆனா நீங்க வந்து செலக்டிவா நீங்க இருக்கக்கூடிய பெல்ட்ல மட்டும் போடுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு. ஆமா. அப்படின்னு தானே அப்போ மக்கள் கண்டிப்பா பார்ப்பாங்க. கட்சி ஆரம்பிச்சதே உள்நோக்கத்தோட தானே ஹக்கீம். கட்சி ஆரம்பித்ததே உள்நோக்கம் தானே. அதனால மாற்றமே இல்லையே. ஏன் 30 தொகுதிகள் போட்டீங்க, 40 தொகுதிகள் போட்டீங்கன்னா தெரிஞ்ச விஷயம் தானே. நீங்க அதுலலாம் மாற்று கருத்தே கிடையாது. அது தெரியும். அவங்களுடைய பிரச்சாரம்ங்கிறது வந்து திமுகங்கிறது ஒரு பார்ஷியலா அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஒரு 5 நிமிஷம். மீதி இருக்கக்கூடிய 25 நிமிஷமும் எடப்பாடி பழனிசாமியுடைய துரோகத்த பத்தி தான் பேசுவாங்க. இப்போ நீ அத இபிஎஸ்க்கு இது வந்து சாதகமா போயிராதா சார்? இப்போ இல்ல சசிகலா வந்து திமுகவினுடைய கைப்பாவை. திமுக ஜெயிக்க வைக்கிறதுக்கு தான் இப்படிலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி, அப்ப அவரு பிரச்சாரம் பண்றதுக்கு ஈஸியா நீங்க இருக்கும். நீங்க அதெல்லாம் தாண்டி நீங்க அதான் சொன்னேனே. சசிகலாவுடைய பிரச்சாரம் எந்த இடத்துல ஈடுபட போகுது? நீங்க முக்குளத்தூர் பெல்ட்ல போட போறாங்க. அதிமுகல உள்ள முக்குளத்தூர் பெல்ட்ல அவங்க பிரச்சாரம் பண்ண போறாங்க. கேண்டிடேட் தொகுதி அந்தந்த தொகுதியில தான் போட போறாங்க. அந்த இடத்துல வந்து அவங்க எடப்பாடி பழனிசாமியுடைய துரோகத்தையும், சசிகலாவையும் தான் பார்ப்பாங்களே ஒழிய திமுகவெல்லாம் பார்க்க போறதில்ல. நீ எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாலும் அங்க எடுபடாது. ம். நீங்க கடந்த தேர்தல்லயும் அப்படித்தானே ஆச்சு. துரோகி பழனிசாமின்னு தானே பிரச்சாரம் பண்ணாரு டிடிவி. அப்ப திமுகங்கிற விஷயத்தெல்லாம் இப்ப பெருசா எடுபடல. அந்த அம்மா பாரு எப்படி இருந்துச்சு. பாரியா இப்படி பண்ணி விட்டாங்களே அப்படிங்கிறது தான் பேச்சு வரும் அங்க. அதனால எடப்பாடி பழனிசாமி அதை வந்து ஒரு வழி கிடையாது அவரு. தவிர்க்கலான்னு போலாம் அவ்வளவுதான். அவர் சேஃப்டியான ஜோன் வந்து இனிமே கொங்குல வட மாவட்டங்கள் இந்த ஏரியால பார்த்துக்குவார். அப்படி எப்படியாவது இருக்கிறத அந்த இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ணா போதும். வேணா பாருங்களேன். நீங்க பிரச்சாரமே அவர் வந்து தென் மாவட்டங்கள்ல பெருசா இருக்காது அவர். தேவையில்லாத ரிஸ்க் அப்படின்னு நினைக்கிறார். நினைப்பார் அவர். நல்லா மாற்றம் இல்லை. இந்த முறை தனியா மாட்டிக்கிறார். போன முறையாவது ஓபிஎஸ் ஒரு 40 தொகுதி 30 தொகுதி பிரிச்சு கொடுத்தாரு. அவர் பார்த்துக்குவாருன்னு நம்பிக்கை. அதனால சும்மா பேருக்கு பொதுச்செயலாளர்னு சொல்லுனா சும்மா பேருக்கு போயிட்டு வந்தார். போன முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது அவர் வந்து அடுத்த ஆட்சி பிடிக்கணும். நம்ம அதிமுக வந்து அரியணையில ஏறணுங்கிற எண்ணம்லாம் இல்ல. மாறாக செகண்ட் பிளேஸ தக்க வைக்கணும். அத நோக்கி தான் அவர் போய்க்கிட்டு இருக்காருன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. 100% ஹக்கீம் இது இவருக்கு இந்த ஒரு விஷயத்த நம்ம பேசணும். எடப்பாடி பழனிசாமிக்கு கடைசி வரைக்கும் சசிகலா கட்சி ஆரம்பிக்க விடாது பிஜேபின்னு நம்பிட்டு இருந்தார். அதுதான் உண்மை. சசிகலா கொடியை அறிமுகப்படுத்துறதுக்கு அப்புறம் கட்சியே ஆரம்பிக்கல. ஒரு 10 நாள் ஆயிடுச்சு. 24 இன்னைக்கு என்ன தேதி?
கிட்டத்தட்ட 20 நாள் ஆயிடுச்சு. 13 20 நாள் ஆயிடுச்சு. 20 நாளுக்குள்ள பிஜேபி ஏதாவது அவங்கள நெருக்கடி குடுத்து, புதிய கட்சிய ஆரம்பிக்க விடாம பார்த்துக்கும்னு நம்பினாரு. பிஜேபியோடைய சித்து விளையாட்டா அது என்னன்னு தெரியல. தனி கட்சி ஆரம்பிச்சு அவங்க டிராவல் பண்றாங்க. நீங்க கூட்டணிய கொண்டாடணும்னு சொல்லி டிடிவிய டைட் பண்ண பிஜேபி, சசிகலாவ என்னமோ ஒரு காரணத்தினால விட்டு வச்சிருக்குல்ல உங்களுக்கு. அத ம். நீங்க ஒத்துக்கணும்ல இல்ல? இதே பார்த்தா நீ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரா பிஜேபியே காய் நகர்த்துற மாரி தெரியுது. அதுதான் உண்மை. அவர் நம்பிட்டே இருந்தாரு. சசிகலா எப்படிங்க போயிருவாங்க பார்ப்போம். இத நிர்வாகிகள் சொல்லிட்டு இருந்தது. ஏடிஎம்கே நிர்வாகிகள் என்ன, பிஜேபி விடாதுங்க. அதெல்லாம் இல்ல பாருங்க சார். அவங்க டெல்லியிலேருந்து ஒரு ஒன்ஸ் அப்பான் அ டைம் அவங்க பவர்ஃபுல் பொசிஷன்ல இருக்கும்போது, ஒரு சீஃப் மினிஸ்டரே கமாண்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கும்போது, அவங்க வந்தாங்கன்னா, நிச்சயமா அவங்க வந்து ஒரு ராகுல் காந்தியினோட ஆளு. அவங்க வந்து யுபியிலேயே வந்து பவர் பாலிடிக்ஸ் பண்ணவங்க. ஸ்பாய்லர்ன்னு ஆக எப்படிங்க ஸ்பாய்லர்ன்னு தெரியுதுங்க. அதிமுகவ அவங்க வந்து தோற்கடிக்க போறாங்க. ம். வாக்குகளை பிரிப்பாங்கன்னு தெரியும். நீங்க 5000 ஓட்டுகள வைங்கங்க. ஒரு 5000 ஓட்டு. அவங்க நிக்க போற 40 தொகுதியிலயும் ஒரு 5000 ஓட்ட பிரிச்சீங்கன்னா, அது அதிமுகவோட வாக்குகள்ன்றேன் நானு. அந்த 40 அந்த 5000 ஓட்டுகள வந்து ஏன் பிரிக்கிறத வந்து எடப்பாடி பழனிசாமி எப்படி நெனப்பாரு? சாதாரணமா நெனப்பாங்களா என்ன? வாய்ப்பில்ல. நீ அதனால கடந்த முறை வேற, இந்த முறையில இந்த முறையும் சசிகலாவை எலக்ஷன் கட்சியை ஆரம்பிக்க விடாம பிஜேபி பார்த்துக்கணும்னு நம்பிட்டு இருந்தாரு. ஆனா, பிஜேபி ஏதோ ஒரு காரணத்துக்காக சசிகலாவை தேர்தல்ல இழுத்து விட்டு அதிமுக எதிரா இருக்கிற மாரி தெரியுது. ஓகே. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நிச்சயமா சார். அம்மையார் சசிகலா தன்னுடைய அந்த அவருடைய ஆதரவாளர் ஆரம்பித்திருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய பெயரை தற்போது அறிவித்திருக்கிறார். இது எந்த அளவுக்கு இம்பாக்ட்டை ஏற்படுத்தப் போகிறது? விஜயுடன் கூட்டணி சேருவாரா? அல்லது தனித்து அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த தொகுதிகளில் வந்து அவர் வேட்பாளரை நிப்பாட்டுவாரா? என்பது போன்ற பல சந்தேகங்கள் இருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் அதற்கு தீர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. அதிமுகவுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்ற ஒரு விஷயத்தையும் நீங்க சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி உங்களோட நேரத்த பயன்படுத்தி. நன்றி.